நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அபி வீட்ல இருக்க குழந்தைய யாருக்கும் தெரியாம கடத்தணும். குழந்தைய கடத்தி ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த அட்வான்ஸ் இந்தா. மீதி பணம் குழந்தைய தூக்குனதுக்கு அப்புறம் தரேன். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்ஸ் மேடம். வர மேடம். பணத்தை கொடுத்தாச்சு. அந்த குழந்தைய கடத்தி அபிய கண்டிப்பா இந்த ஊரை விட்டே விரட்டி அடிச்சிருவாங்க. அபி, இனிமே நீ செத்தடி. பொம்மை நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? டேய், ஸ்ரீஜா மேடம் சொன்ன குழந்தை தான் நினைக்கிறேன். ஆமா, அந்த குழந்தை. அண்ணா, பக்கத்துல அவ இருக்கல. என்னடா பாப்பாக்கு பசிக்குதா? இட்லி சாப்பிடுறியா? இரு, இந்த வரேன். ஏய், அந்த அம்மா இட்லி எடுத்துட்டு வரக்கு கிச்சனுக்கு போயிருக்கடா. இதை விட்டா இந்த குழந்தையை கடத்துறதுக்கு நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்காது. சுத்தி யாராவது வர்றாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே. சரிண்ணா. நான் போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, கதவு திறந்திருக்கேன். பாப்பா விளையாடிட்டே வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த அம்மா வர்றதுக்குள்ள நாம குழந்தையை கடத்தி தூக்கிட்டு போயிடலாம். சரிண்ணா. போலாம் போலாம் போலாம். ஏய், நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் போய் தூக்கிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. பார்த்துண்ணா. ஏய், நீ இங்கே இருந்து பார்த்துக்க. சரி. பாப்பா, உனக்கு இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாப்பா, எங்க போயிட்ட நீ? பாப்பா, பாப்பா. கதவு திறந்திருக்கு. வெளியே போயிட்டாலும். பாப்பா, எங்க இவ? பாப்பா, 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 பாப்பா. ஐயோ, கதவை திறந்து பாப்பா இங்கே வெளியே போயிடுச்சா? பாவம், பாப்பாக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. நம்ம கூப்பிட்டாலும் அவ காதுல விழாது. இப்ப என்ன பண்றது? பாப்பா. ஸ்ரீஜா, அபி நம்ம ஆள் வச்சு கடத்தின தெரியாம குழந்தைய தேடுறா. பாவம். மா, அவ எவ்ளோ தேடினாலும்
அந்த குழந்தை கிடைக்க போறதில்ல. ம். அப்படியே இந்த ஊருக்காரங்க ஊரை விட்டு அடிச்சு விரட்டாம நாம அந்த குழந்தைய விட போறதும் இல்ல. ம். எப்படி இருந்தாலும் இன்னையோட இந்த ஊரை விட்டே அபி போயிடுவாமா. நாம ஜெயிக்க போறோம். அபி அபி, என்ன கதவு திறந்திருக்கு? யாரையும் காணோம். அபி, உள்ள இருக்கியா? அபி, என்ன கடைக்கு போயிருந்தியா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? ஆமா, பாப்பா எங்க? பாப்பா எங்க அபி? என்ன அமைதியா இருக்க? எதுவும் பேச மாட்டேங்கிற? அபி, பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லு அபி, பாப்பாவுக்கு என்னாச்சு? பாப்பா என் கூட தான் விளையாடிட்டு இருந்தா. பாப்பாக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால நான் சாப்பாடு எடுக்க போனேன். நான் திரும்பி வந்து பார்த்தா பாப்பாவை காணோம். பாப்பாவை எங்க தேடியோ காணலக்கா. பாப்பாவை காணுமா? பாப்பாவை காணுமா? என் பாப்பாவை காணுமா அபி? என்னங்க தெரியலையே. நல்ல வாய் பேச தெரிஞ்ச பிள்ளைங்க காணாம போனாலே வீடு தேடி வர்றது கஷ்டம். நான் எங்கன்னு போய் தேடுவேன்? வாய் பேச முடியாத பிள்ளையாச்சே, நான் எங்கன்னு போய் தேடுவேன்? அவ எங்க இருக்காளோ? அவளுக்கு வீட தேடி கண்டுபிடிச்சு கூட வர தெரியாது. என்னம்மா, என்ன பிரச்சனை? அபி கிட்ட குழந்தைய விட்டுட்டு நான் டவுன் வரைக்கும் போயிருந்தேன். திரும்பி வந்து கேட்டா குழந்தைய காணோங்கிறா. அபி, குழந்தை எங்கம்மா போச்சு? குழந்தை வீட்டுக்குள்ளதான் இருந்தா. நான் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து பார்த்தேன். குழந்தைய காணோம். எங்க போனானே தெரியலக்கா. வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை காணலனா பக்கத்துல தான் எங்கேயாவது விளையாட போயிருக்கோம். எல்லாரும் சேர்ந்து தேடுனா கண்டுபிடிச்சிடலாம். போய் தேடுமா. ஓ பாவம். சரி, வா. வாங்க நம்ம போய் குழந்தை நாமளும் போய் தேடுவோம். தேடுவோம். வா. புள்ள எங்கன்னு போய் தேடுவேன்? மாமா, மாமா, எங்க போற நீ? அந்த குழந்தைய தேடி போறேன். அபி எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நீ போகாத மாமா. அம்மா, இந்த ஊரே குழந்தைய தேடி போக போகுது. யார் எவ்வளவு தேடினாலும் குழந்தை கிடைக்க போறதில்ல. அந்த அபி இன்னைக்கு செத்தா. அபிகா யாருல போறா? நான் குழந்தைக்கா போறேன். நீ தள்ளு. ஏன் முத்தழகு, பாண்டி போகட்டும், விடு. தள்ளு. போ போ போ. அண்ணா, இந்த பக்கம் ஒரு குழந்தை வரத பாத்தீங்களா? குழந்தை? அதானே, எந்த குழந்தை? நான் பார்க்கவே இல்லை பாண்டி. இல்ல, அந்த வாய் பேச முடியாத ஊமை குழந்தைங்க. அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லை பாண்டி. இல்லையா? அண்ணா, என்ன பாண்டி? இங்க அந்த குழந்தைய பாத்தீங்க? இல்லையே பாண்டி, நான் பார்க்கலையே. பாண்டி, அந்த புள்ளைக்கு தான் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. அந்த புள்ள காணாம போச்சுன்னா எங்க போய் தேடுறது? ஆமாண்ணே, எங்க போச்சுன்னே தெரியல. நானும் காலையில இருந்து தேடிட்டு சரி இருக்கேன். பாண்டி, நீ இந்த பக்கம் போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் தேடி பார்க்கறேன். சரி. பார்த்தா உனக்கு உடனே தகவல் சொல்றேன். சரி சரி. சரி. ஏமா, என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா. ஐயா, எனக்கு டவுன்ல ஒரு அவசர வேலை இருந்துச்சு. என் புள்ளைய கூட கூட்டிட்டு போக முடியாது, தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. அபி கிட்ட நான் போயிட்டு வர வரைக்கும் என் புள்ளைய பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போனையா. நான் டவுனுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அபி என் புள்ளைய காணோங்கறாயா. அபி என் புள்ளை எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றாயா. ஐயா, என் புள்ளைக்கு வாய் பேசவும் வராது, காதும் கேட்காதுங்கய்யா. பசி எடுத்தா கூட பசிக்குதுன்னு யாருக்கிட்டயும் சொல்ல தெரியாதுங்கய்யா.
என் புள்ளைய அதனாலதான் நான் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டேயா. இப்ப என் புள்ளைய இந்த அபி தொலைச்சிட்டாயா. எனக்கு என் புள்ள வேணும்யா. நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்யா. ஏமா அபி, என்னம்மா இது? இந்த அம்மாவோட புள்ள எங்க? ஐயா, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். நான் தான் குழந்தைய பத்திரமா பாத்திருந்திருக்கணும். நான் பத்திரமா தான் பாத்துக்கிட்டேன். குழந்தை செய்கையில பசிக்குதுன்னு சொல்லுச்சு. அதான் நான் குழந்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர அடுப்படிக்கு போனேன். ஆனா திரும்பி வந்து பார்த்தா குழந்தைய காணோம் ஐயா. நானும் ஊர் பூரா தேடிட்டேன். ஆனா குழந்தை எங்க போனானே தெரியல. மா, ஊர்க்காரங்க 2 பேருக்கு படத்தை கொடுத்து அபிக்கு எதிர பேச சொன்னனே, செஞ்சியா? ஒருத்தருக்கு 5 பேருக்கு கொடுத்திருக்கேன். அபிக்கு எதிரா பேச சொல்லிருக்கேன். இப்ப தூண்டி விடுவாங்க பாரு. என்னம்மா குழந்தைய பாத்துக்க சொன்னா தொலைச்சு புட்டு காணோம்னு அசால்ட்டா பதில் சொல்ற? என்னம்மா நீ கதை சொல்லிட்டு இருக்க? தலைவரே, எனக்கு என்னமோ இவதான் குழந்தைய திருடி வச்சுக்கிட்டு பொய் சொல்றாளுன்னு சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. வாய் பேச முடியாத புள்ளைய வச்சுக்கிட்டு நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? என் மேல வீணா பழி போடாதீங்க. யாரு உன் மேல பழி போட்டது? பெத்த அம்மா உன்னை நம்பி குழந்தை விட்டுட்டு போனா காணலன்னு சொல்லி வந்து நிக்கிற. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அதுக்கு என் மேல பழி போடாதீங்கன்னு வேற சொல்ற. தலைவரே, இவதான் குழந்தைய கடத்தி எங்க மறைச்சு வச்சிருக்கா. இவளை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லாம் உண்மையே வெளியே வரும். அம்மா, அபி பாவம்மா. அவங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. அபி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தாண்டி தோணுது. ஆனா என்ன பண்றது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நீ பேசாம இரு. அம்மா, போற போக்க பார்த்தா இன்னையோட அபி காலின்னு நினைக்கிறேன். என்ன தலைவரை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. நீ கொடுத்த காசை வாங்கின ஊர்க்காரங்க கொடுத்த காசை விட அதிகமாவே கூவுறானுங்க. போற போக்க பார்த்தா அபிய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்காம விட மாட்டாங்க போலயே. ஆமா ஸ்ரீஜா, எல்லாம் அமைதியா இருங்கள, கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றேன்ல, இது குழந்தை விஷயம். நீங்களாம் சொல்ற மாதிரி அபிதான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கான அனுமானத்துல பேசுறீங்க. ஆனா அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது எடுத்த கௌத்தம்னு முடிவு எடுக்க முடியாது. நமக்கு இப்ப அபியை விட காணாம போன குழந்தைய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். முதல்ல குழந்தை எங்க போச்சுன்னு தேடணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. என்ன ஸ்ரீஜா, அபிய போலீஸ்ல புடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ட்ராக் மாதிரி குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. தலைவரே, குழந்தைய கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்புறம். எங்க அண்ணா சின்ன கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. அவர் வந்து சொல்லுவாரு என்ன பண்ணணும்ன்றத. ஏன் மகள, இப்ப எதுக்கு அந்த அண்ணாச்சி இங்க வரான்? தெரியலையேங்க. அபி, பாண்டிக்காக வந்து என்கிட்ட சப்போர்ட் பண்ணல. உன்னையும் பாண்டியும் பழிவாங்க இதை விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பம் அமையாது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏ ஸ்ரீஜா, இது யாரடி இவன் புதுசா இருக்கான்? எனக்கே தெரியலமா. மாமா, யார் மாமா இவரு? இவன் ஒரு சண்டி பையவன். ஊர்ல எல்லாரும் இவன் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. இவனுக்கும் பாண்டிக்கும் அடிக்கடி பிரச்சனை தான். அண்ணாச்சி, குழந்தைய காணாமங்கிறது பொது பிரச்சனை.
இதுல உனக்கும் பாண்டிக்கும் இருக்க பிரச்சனை உள்ள கொண்டு வராதீங்க. யாரையா பிரச்சனை பண்ண வந்தா? காணாம போனது எங்க வீட்டு புள்ள. நாங்க நியாயம் கேட்க வந்திருக்கோம். என்ன ஒன்னும் புரியலையா? பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு நிக்குதே அன்னலட்சுமி, அது எங்க சொந்தக்கார பொண்ணு, எங்க வகையரா. அன்னலட்சுமி ஒரு வகையில என் அப்பாவுக்கு தங்கச்சி மாதிரி. அவங்க வீட்டுல எந்த முடிவு எடுத்தாலும் எங்க அப்பா கிட்ட கேட்டுதான் எடுப்பாங்க. அண்ணே குழந்தைய காணோண்ணே, இவன் தொலைச்சிட்டானே. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. எனக்கு என் குழந்தை வேணும்னு. இன்னைக்கு உன் குழந்தை உனக்கு கிடைச்சிரும். அண்ணாச்சி என்ன நடந்ததுன்னா? இருமா, எல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு முடிவை நான் சொல்லுதேன். அபிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். என்ன ஸ்ரீஜா, அபிய நாம என்ன பண்ணோம் நினைச்சோமோ அது அப்படியே அந்த ஆள் சொல்றா. அபிய ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சா குழந்தை எங்க இருக்குங்கிற விஷயம் தன்னால வெளில வந்துடும். ஓஹோ, அண்ணாச்சி அபிய ஜெயில வைக்கணும்னே பிரச்சனை பெருசாக்குறாரோ. பாண்டி, என்ன ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, உன் பொண்டாட்டி கொஞ்ச நாள் ஜெயில இருக்கட்டும், பிறகு நீயும் இருப்ப. அண்ணாச்சி நீங்க அவசரப்படுறீங்க. உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் போலீஸ் இந்த பிரச்சனை கொண்டு வராதீங்க. அபிதான் தப்பு பண்ணிச்சான்னு தெரியாம ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறது நியாயம் இல்ல. இந்தாரம், எது நியாயம் எது தர்மம்னு எங்களுக்கும் தெரியும். காணாம போனது எங்க வீட்டு குழந்தை. பேசாம இருக்கீங்களா? டேய், போலீஸ் போன் பண்றா. சரிங்க அண்ணாச்சி. இவளுங்க ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எட்டி பாக்குறாளுங்க? சந்தேகமா இருக்கே. அப்ப ஏதோ இங்க பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. ஸ்ரீஜா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் நடக்குது. சக்சஸ். அந்த வாய் பேச முடியாத குழந்தை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அபியால இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. அபி ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. சரி, குழந்தைய கடத்தினவனுக்கு போன் பண்ணி குழந்தைய பத்திரமா வச்சுக்க சொல்லணும். சொல்லுங்க மேடம். அபி வீட்ல இருந்து கடத்திட்டு போன குழந்தைய பத்திரமா வச்சிருக்கல மேடம்? அதெல்லாம் பக்காவா கையை காலை கட்டி போட்டு தான் உட்கார வச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் காவலுக்கு நான் மாலையும் வச்சிருக்கேன் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வச்சிருக்க? அது அந்த பழைய ஆத்துமடை இருக்குல்ல மேடம், அங்கே பக்கத்தில் குடோன் மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்கு. அது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது, அங்கே தான் வச்சிருக்கேன். சூப்பர். நான் சொல்ற வரைக்கும் குழந்தை உன்கிட்டயே இருக்கட்டும். சரிங்க மேடம். அப்புறம் அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு காசு அதெல்லாம் நான் ஈவினிங் தரேன். அப்போ சரிங்க மேடம். என்ன சொன்னா ஸ்ரீஜா? ஏதோ பழைய ஆத்து மரம் பக்கத்துல ஒரு குடோன் இருக்கா, அங்க அடைச்சு வச்சிருக்கா. அந்த இடம் சேஃப் தானே? அப்படிதான் சொல்றான். இவங்களை ஏதாவது பண்ணணுமே. முதல்ல குழந்தைய காப்பாத்துவோம், அப்புறம் இதுங்களை பாத்துக்கலாம். சரி வா போலாம். வா. குழந்தை எங்க இருக்குன்னே தெரியலையே. இந்த இடத்துல தானே குழந்தை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாளுங்க. இந்த இடம் காலி இடம் மாதிரியே இருக்கு, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. மச்சா, செம்ம ப்ராஜெக்ட் ஒன்று நம்மகிட்ட மாட்டி இருக்கு. இங்க யார் இருக்கா? ஒரு ஊமை காது கேட்காத குழந்தையை கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சா நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்கடா. நானும் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அடைச்சிட்டேன். ஈவினிங் பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் இன்னும் கைக்கு வரல மச்சான். அப்புறம் இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்கு, கண்டிப்பா நீ வந்துரு. சரியா? ஓகேடா மச்சான், வச்சிடறேன்.
இது பாரு பாப்பா. ஏய் பாத்தியாடா, கூப்பிட்டா கூட மதிக்க மாட்டேங்குது. ஆத்தல அப்படிதான் ஏய், இருக்கு. என்ன இது பாரு, உன்னால எங்களுக்கு நிறைய பணம் வர வேண்டியது இருக்கு. ஒழுங்கு மரியாதையா போறதை தின்னுட்டு வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ணன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குழந்தைய கடத்துறீங்க. பயப்படாத மக்கா. ஒண்ணு இல்ல, வா வா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லடா, வா.